மிச்சப்படுத்திய காசுகள், தைக்கப்பட்ட கனவுகள், என் அம்மாவின் 50 ஆண்டுகால பொருளாதார மேஜிக். அனைவருக்கும் வணக்கம். இன்று என் கையில் இருக்கும் இந்த பட்டயம், பல இரவுகள் என் அம்மா உறங்காமல் உழைத்த உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம். அடுப்பங்கரையின் பொருளாதார மேதை என்று நான் என் அம்மாவை அழைப்பேன். 50 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு சிறிய அறையில் அவர் தொடங்கிய அந்த மௌன புரட்சி, இன்று என்னை இந்த மேடையில் ஏற்றி வைத்திருக்கிறது. அன்றாடம் அவர் தயாரித்து விற்ற வீட்டு பலகாரங்கள் வெறும் தின்பண்டங்கள் அல்ல. அவை எங்களை வளர்த்தெடுக்க அவர் சிந்திய வியர்வை வாசனை. அம்மாவிடம் ஒரு அபாரமான நிதி மேலாண்மை இருந்தது. பணத்தை மட்டும் சேமிக்கவில்லை, எங்களுடைய கனவுகளையும் சேர்த்துத்தான் சேமித்தார். அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் ஒன்றுதான். பணம் சம்பாதிப்பதை விட அதை எப்படி கையாள்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்வியல் வெற்றி இருக்கிறது. ஒரு சாதாரண அஞ்சலக சேமிப்பு அட்டையில் அவர் குறித்து வைத்த கணக்குகள்தான் இன்று ஒரு வரலாற்றுச் சிறப்பான காவியமாக என் முன்னே நிற்கிறது. அவர் கட்டிய ஒவ்வொரு மாத தங்க நகை சீட்டும், சிறு சிறு தொகையாகச் சேர்த்த வங்கி புத்தகத்தின் தியாக வரிகளும் எங்களின் எதிர்காலத்தைச் செதுக்கிய சிற்பிகள். அம்மா ஒரு CEO போலச் செயல்பட்டார். ஒரு பக்கம் தொழில், மறுபக்கம் குடும்பம் என இரண்டையும் சமநிலைப்படுத்தி அவர் செய்த அந்த ஃபைனான்சியல் சீக்ரெட் தான் எங்களின் வறுமையை விரட்டியது. அவர் தனக்காக எதையும் சேர்த்துக் கொள்ளவில்லை. மாறாக, ஒவ்வொரு முறையும் அவர் மிச்சப்படுத்திய அந்த 5 ரூபாய் காசுகள் இன்று நான் சூடியிருக்கும் இந்த பட்டமளிப்பு விழாவாக உருமாறியுள்ளது. 50 ஆண்டுகால இந்த பயணத்தில் அவர் காட்டியது மிச்சமில்லாத அன்பு மட்டுமே. தன் சுகங்களை குறைத்துக் கொண்டு எங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அவர் நிகழ்த்திய இந்த மேஜிக் தான் என் வாழ்நாள் பாடம். அம்மா, நீங்கள் வெறும் பலகாரம் விற்ற விழுது அல்ல, எங்களை வாழ வைக்கும் ஆலமரம்.